உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்கு இந்த பலன் எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதத்துல கிரக அடைவுகள் ஆகப்பட்டது. அதாவது கடக ராசியில குரு பகவான், அது போக குரு பகவானோடு செவ்வாயும் இணைந்திருக்கிறாங்க. அது போக சிம்ம ராசியில் கேது பகவான், சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வந்துடுறாங்க. கன்னி ராசியிலேயே புதன் செப்டம்பர் 8ஆம் தேதி இருக்கிறாங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி நேச்சம் அடைந்து இருந்த சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வந்துடுறாங்க செப்டம்பர் 3ஆம் தேதி. அது போக கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். அப்ப இந்த கிரக அடைவுகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தன்னுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாக இருப்பது. இது யோகம். எப்படி அப்படின்னா, இந்த ராசிநாதன் ராசியில இருப்பது யோகம். நவகிரகங்களின் அரசன் சூரியன். அப்போ சூரியன் சிம்மத்துல பாத்தீங்கன்னா ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு யோகம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும். நாம எதையுமே சாதிப்போம், நிறைய சம்பாதிப்போம் அப்படின்னு நல்ல திட்டங்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஐடியாக்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பிசினஸே செஞ்சாலும் இந்த கடையை எங்க வைக்கலாம், இந்த பிசினஸை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறவருக்கு உங்க மனசு ரொம்ப கிளியராக பிளான் பண்ணும். அது போக உங்களுக்கு தனாதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவானும் ஆட்சி பிளஸ் உச்சமாக உங்க ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் ஆட்சி உச்சமாக இருக்கிறார். அப்ப ஆட்சி உச்சமாக இருக்கும் போது கண்டிப்பாக பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அப்ப இந்த பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பணம் நம்மளுக்கு வரும்போது கண்டிப்பாக நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய லக்னத்திலேயே கேது இருக்குது. அப்ப இந்த கேது ஆகப்பட்டது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தவறான வழியில உங்களை இழுத்து விட்டுரும். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல சிந்தனையை கொடுக்காது, குழப்பத்தை கொடுக்கும், தவறான பாதையில போக செய்யும், தவறான நட்புகளை உருவாக்கும். இது மாதிரி சூழ்நிலையை அந்த கேது பகவான் கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் பெயர்ச்சியாகி புதனோடு இணைகிறாங்க, புதாதித்ய யோகத்தோடு. அப்போ உங்களுக்கு தனாதிபதி உங்களுடைய ராசிநாதனோடு இணைவது அப்படிங்கிறது 2வது யோகம். அப்ப இந்த யோகத்தால் நீங்கள் வெளிநாடு போகலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்துக்கு போகலாம், வேற ஸ்டேட், அதாவது பாத்தீங்கன்னா வெளி மாநிலம் வேற ஸ்டேட், இது மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்க போய் உங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேலையிலையும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், உங்க வேலையிலையும் நல்ல திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த 10 பேர் வேலையாட்களும் திருப்தியா அமைவாங்க. 2வது பாத்தீங்கன்னா புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த வழியில போகணும், எந்த வழியில போகக்கூடாது, யாரை இந்த பீரியட்ல நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற அறிவு தெளிவாக கொடுக்கும். அப்போ பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறவங்க வித்தைகாரகன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த வித்தைகாரகன் ஆட்சி உச்சமாக இருக்கும் போது அப்போ நாம ரொம்ப தெளிவா இருப்போம். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது போக ஒரு வேலையிலே இருந்தாலும் டாப் மோஸ்ட் வேலையில் நீங்க இருப்பீங்க. அது போக உங்களுக்கு ஒரு பதவி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதவி உங்களுக்கு வந்தே தீரும். அது போக ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்.
இது போக உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்து அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சியா இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சமயத்துல நல்ல சிந்தனைகள் வந்து அந்த சிந்தனைகள்னால நல்ல முடிவெடுத்து அப்போ வந்து வேலை செய்யலாமா இல்லை தொழிலை செய்யலாமா, வேலையை விட்டு போட்டு தொழிலுக்கு வந்துடலாமா அப்படிங்கிற முடிவை இப்போ எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா நீங்க ரொம்ப நாளாக ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய அறிவு சொல்லும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யலாம், அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வேலையை விட்டு போட்டு இப்போ பிசினஸ் பண்ணலாம், இப்போ பிசினஸ் பண்ணினா ஒரு அருமையான டைம் நாம சாதிச்சிருவோம் அப்படின்னு உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யுங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க, உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் மன கஷ்டம், பண கஷ்டம், குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள். ஏன்னா சிம்ம ராசியில பிறந்தாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே ராஜாவா இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு கூஜா. அப்ப வந்து வீட்டுல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த சந்தோஷம், அந்த மனநிறைவு கிடைப்பது இல்லை. அப்ப அந்த வீட்லயுமே உங்களுக்கு அந்த அதிகார தோரணை இருக்கும். அப்ப அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க இருப்பாங்களோ இல்லையோ, அந்த பாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சிம்ம ராசிக்காரர்கள் மாத்திக்கிட்டாங்கன்னா இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா இப்ப வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்க ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, தவறான முடிவு எடுத்துருவீங்க. ஏன்னா உங்க ராசியிலேயே கேது பகவான் இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக குடும்ப வாழ்க்கையிலையும் ஆணும் பெண்ணுக்கும் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னா, அது யார் வீட்டில் இருக்கிறாங்க? ராகு பகவான் சனியுடைய வீட்டுல. அந்த சனி மீனத்தில் இருக்கிறாங்க. அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துறாரு. அதனால ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, உங்களுடைய தகுதி தரம் உயர்வதற்கு இந்த பீரியடு ஒரு அட்டகாசமான டைம். இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதை, கொஞ்சம் வரவு செலவுல ஜாக்கிரதை, கொஞ்சம் பணம் வந்தாலும் அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிறது ஜாக்கிரதை. அது போக நீங்க அடுத்தவங்களை நம்புறது, அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது, அடுத்தவங்களை நம்பி பிசினஸ் பண்றது, இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.